திருச்சிற்றம்பலம். அருள்தரு மாணிக்கா சுவாமி அருளி செய்திருக்கிற திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாடல் சிந்தனையையும், அருள்தரு ஆண்டாள் ஆட்சியர் அருளி செய்திருக்கிற திருப்பாவையின் 28வது சிந்தனையையும் அடியேன் இப்பொழுது மேற்கொள்ளுகின்றேன். திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாடல். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், நீதான் முதல் நடு இறுதி எல்லாமாக இருக்கின்றாய் பரமேஸ்வரா. மூவரும் அருகிலர், பிரம்மா, திருமால், ருத்ரன் 3 பேராலும் அறிய முடியாத பெருமான் நீ அல்லவா. யாவர் மற்ற அறிவார், அவங்களே அறியலன்னா யார் உன்னை முழுசா அறிந்து கொள்ள முடியும். பந்தனை விரலையும் நீயும் அடியார் பழம் குடில்கள் தோறும் எழுந்தருளிய பரணே. இங்கு ஒரு தத்துவம் சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். சுவாமி தனியா வரமாட்டார். பந்தனை விரலியும், பந்தனைகின்ற விரல்களை உடைய அம்பாள், விரலியும் நீயும் 2 பேர் அம்மையப்பரா சேர்ந்து அடியார் பழம் குடில்கள் தோறும் எழுந்தருளிய பரணே, அம்பாலோடு இணைந்து நீ எழுந்தருளி இருக்கின்ற. எங்க வருகிறாய்? பழம் குடில்கள். இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, ஆடம்பரமான மாளிகைகளில் வாழ்பவர்களுக்கு அந்த சுகத்தை விட்டு வெளியில வர முடியாது. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைபிடிக்க என்ற தொடர் வந்தபொழுதுதானே கோடீஸ்வரரார் இந்த பட்டினத்தார் முழுமையும் துறந்து வெளியே வந்தார். சான்றோர்கள் பெருமக்களே, சொத்துக்கள் நமக்கு சொந்தமாக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். சொத்துக்களை வேண்டாம் உதிரிட்டு வெளியில போனா கவர்மெண்ட் நமக்கு கை கட்டும். அதான் பட்டினத்தார் வரலாறு. பத்திரகிரியார் பட்டினத்தார் முன்னே மண்டியிட்டு வணங்கினார். மன்னனும் வணங்கும் சிறப்பு துறவரம் மேற்கொண்டால் வரும். உண்மை துறவரத்தில் அந்த வகையில அடியார் கூட்டம் எப்படி இருக்கா, குடியில் எப்படி இருக்கான், பழம் குடில்கள் அப்படியே சும்மா ஒரு பாய் இப்படிதான் கிடக்கும், வேற எதுவும் இருக்காது. நீங்க பணம் சேர சேர என்ன ஆகும்னா, அதை கட்டி காக்கணுங்கிற அந்த கவலை இருக்கும். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்றார் வள்ளுவ பேராசிரியர். குடில்கள் தோறும் எழுந்தருளிய பரணே, செந்தழல் புரை மேனியும் காட்டி. இங்க அம்பாலோடு சுவாமி வர்றாரு செய்ய சொன்னேன் அல்லவா. அதுக்கு உதாரணம் பெரிய புராணத்துல சிறு தொண்டர் வரலாற்றில் அடியாரை முன்னோட்டி பின்னுண்ணும் கொள்கை உடைய அவர் அடியாரை தேடி போயிருக்கிறார். வீட்டில் சந்தனத்தாதி என்ற வேலைக்காரி, திருவெண்காட்டு நங்கை என்ற அம்பாள் மனைவி, சிறு தொண்டர் மனைவி காத்துக்கிட்டு இருக்காங்க. கதவு எடுக்கல. சிவபெருமான் அடியார் வேடத்தில் தெருவில் போறார். சந்தனத்தாதி போய் திருவடியில் வணங்கி, சுவாமி எழுந்துள்ள வேண்டும், அடியார் பெருந்தகையே, உங்களை மாதிரி அடியாரை தேடி தான் எங்கள் வீட்டு எஜமான் போயிருக்கிறார் சொன்ன உடனே, அப்ப சிவபெருமான் அடியார் வேடத்தில் வந்து அவர் சொன்ன வார்த்தை, மாதரார் இடவகையில் யாம் தனி புகுதோம். அருமையான தொடர். எப்ப நீ வந்து அழைக்கிறாயோ இப்ப வீட்டில் ஆண்கள் இல்லைன்னு தெரியுது. ஆடவர் இருந்தா பெண்கள் வந்து அழைக்க மாட்டாங்க. ஆதலினாலே மாதரார் இடவகையில், பெண்கள் தனித்திருக்க இடத்தில் அந்நியனாயிருக்கிற நான் வந்து உள்ள உட்கார மாட்டேன். அது நாகரிகம் இல்லை, பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, அந்த வீட்டுக்கும் இழிவா போயிடும். ஒரு பொருள். இன்னொரு பொருள் சொல்லட்டுமா? சேக்கின்ற வாக்கு அல்லவா. ஏம்மா இப்ப என்ன கூப்பிடுற? மாதரார் இடவகையில் என் மனைவியாய் இருக்கிற அம்பாளை இடது பாகத்தில் வச்சிருக்கிறேன். இப்ப அதை மறைச்சிட்டு நான் வந்திருக்கிறேன். நான் வந்தா நிகிரகம் நிகழும், அவரோட வந்தாதான் அனுகிரகம் நடக்கும். ஒரு தத்துவம் சொல்றேன். அம்பாலோட வந்தா அனுகிரகம், அம்பாளை மறைத்து வந்தா நிகிரகம். நிகிரகம்னா தண்டனை. அதில் மாதரார் இடவகையில் இப்ப யாம் தனி புகுதோம் என்று சொல்லிட்டு அது போயிடுற. அப்புறம் வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அதனால சுவாமி அம்பாலோடு வருவது தான் நமக்கு அருள் செய்ய வருகின்ற திருவுருவம். அது சொல்லுகிறார். நீயும் விரலியும், நீயும் விரல்னா அம்பாள் வந்து குடில்கள் தோறும் எழுந்தருளிய பரணே, செந்தழல் புரை மேனியும் காட்டி. நீ என்ன செஞ்சிருக்கிற? செஞ்சக்க செவேர் என்ற தடல் மாதிரி மேனி உடையவன் நீ வந்த திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி
அடடா, மாணிக்கவாசகர் சுவாமி சொல்கிறார், நீ உன்னையும் காட்டின, நாங்கள் உன்னை வணங்கணும், அப்படியே நீ எழுந்தருளி இருக்கிற கோயிலையும் எங்கள் இடத்துல வந்து காட்டுன. நீ உன்னையும் காட்டி கோயிலையும் காட்டி, அது மட்டும் இல்லை அந்தணன் ஆவதும் காட்டி, நீ எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிற பரமேஸ்வரன் பசுபதி என்ற நிலையிலே அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை கொண்டு ஒழுகலாம் என்ற இலக்கணப்படி அந்தணனாக இருக்கிற தன்மையும் காட்டி எங்களுக்கு அருள் செய்தாய், வந்து ஆண்டாய், ஆறுமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று பேசினார். எனவே அந்தனர் ஆவதும் காட்டி என்பதால் அந்தனர் என்பது சாதி பெயர் அல்ல, அது குணப்பெயர், அது தகுதி பெயர், அது அருளார்ந்த தவத்தின் பெயர் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது சொல்லுகிறது திருப்பள்ளி எழுச்சி. இதே போல நம்முடைய திருப்பாவையின் 28வது பாட்டு, கறவைகள் பின் சென்று. இங்க நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு தூரம் அறிவெல்லாம் இல்லை சுவாமி, நாங்க ஏதோ பசுமாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படி ஆணிரை மேய்த்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். நாங்கள் அப்படியே காட்டுக்கு போவோம், ஆனால் வஞ்சனை இல்லாத வாழ்க்கை, அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து. எங்களுக்கு பெரிய படிப்பறிவுலாம் கிடையாது, ஆனால் படிப்பறிவு இல்லை, எங்கள் வாழ்க்கையில் பாதகம் இல்லை, நாங்கள் பெரிய பட்டமெல்லாம் வாங்கலை, எங்கள் வாழ்க்கையில் குற்றம் ஒன்றும் இல்லை. அது சொல்கிறார், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தனை பிறவி பெறும் தன்னை புண்ணியம் யாம் உடையோம். உன்னை நீ ஆயர் குலத்தில் பிறக்கிற அளவுக்கு புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து இதே மாதிரி வழிபாடு செய்ய முடியாது, புண்ணியத்தை கொடுங்க சுவாமி. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அருமையான தொடர். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மூதறிஞர் ராஜாஜி எழுதின பாட்டு இது. எம்.எஸ். சுப்புலட்சுமி அருமையாக பாடியிருக்கிறாங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. சுவாமிகிட்ட இப்போ என்ன சொல்லணும், எனக்கு ஒன்றும் குறை இல்லை சுவாமி, நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை. அது என்ன இதில் எப்படி வருதுன்னா, நீயே குறை இல்லாதவன். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவியும் நமக்கு. நாங்கள் உன்னோட வாழ்கிறோம், இங்கு ஒழிக்க ஒழியாது, இதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது, நீங்கள் விட்டால் நம்ம விட மாட்டோம் சுவாமி. அறியார்ந்த பிள்ளைகளாம் நான் உடனே நீ என்ன நினைச்சு கொள்ளக்கூடாது, சரி இவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ விவரம் தெரியலப்பா என்று சின்ன பிள்ளைகள் என்று எங்களை தயவு செய்து ஒதுக்கிடாது சுவாமி. அழைத்ததனால் சீறி அருளாதே, நீ எந்த கோச்சும் பெற்றாதப்பா இறைவா, நீ தாராய் பரேல் ஓர் எம்பாவாய் என்று அருமையாக ஆண்டாள் நாச்சியார் முடித்திருக்கிறார்.